இன்வெர்ட்டர் அப்படின்றதும் நமக்கு ஞாபகம் வர்றது வீட்டில் கரண்ட் இல்லாத நேரத்தில் பேட்டரி மூலமாக சப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான். இப்போ வர்ற ஏசி எல்லாத்தையும் இன்வெர்ட்டர் ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வெர்ட்டருக்கும் ஏசிக்கும் என்ன சம்மந்தம்? இந்த ஏசியில் இன்வெர்ட்டர் எப்படி பயன்படுத்தப்படுது? சாதாரண ஏசியிலேருந்து இந்த இன்வெர்ட்டர் ஏசி எப்படி வித்தியாசப்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு பொதுவாக 2 கரண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஏசி அல்டர்னேட்டிங் கரண்ட், இன்னொன்று வந்து டிசி டைரக்ட் கரண்ட்டு. இந்த ஏசி டிசி வந்து எப்படி வித்தியாசமாக ஒர்க் ஆகும், இது எதுக்காக 2 கரண்ட் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக புரியும். இப்போ இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேட்டரி ஒன்று எடுத்துப்போம். இந்த பேட்டரியில் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்படி மூவ் ஆகிற ஃபங்க்ஷனை நம்ம வந்து டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரானு ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகும். சரி, ஏசி அப்படின்றது இப்போ ஒரு சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸ்லேருந்து எலக்ட்ரானு முன்னையும் பின்னையும் வந்து மூவ் ஆகுது. அதாவது எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால உருவாகிற எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி மூவ் ஆகிற விதத்தையே நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகி போய் இறுதி வரைக்கும் போய் முடியுது. இன்னொன்று வந்து ஸ்டார்டிங்லேயே மூவ் ஆகுது, மறுபடியும் பின்னாடி வந்துடுது, மறுபடியும் முன்னாடி போகுது, பின்னாடி வந்துடுது. இப்படி 2 விதமாக ஒர்க் ஆகிறது தான் ஏசி டிசி 2 கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 கரண்ட்டுமே அது பயன்படுத்தப்படுற இடத்துக்கு தகுந்தாப்புல ஏசியிலேருந்து டிசியாவோ இல்லை டிசியிலேருந்து ஏசியாவோ வந்து மாறும். உதாரணமாக நம்ம வீட்டுக்கு வர்ற சப்ளை எல்லாமே வந்து ஏசி சப்ளை அல்டர்னேட்டிங் கரண்ட்டு. அதே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சில எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸு, உதாரணமாக நம்ம டிவி எடுத்துக்கலாம். டிவி, மொபைல் சார்ஜரு, அப்புறமா எல்இடி பல்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே டிசி சப்ளை வந்து தேவை. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இது ஏசியிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்படி ஏசியிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ்க்கு பேர் தான் ரெக்டிஃபயர் இல்லை கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள சில அப்ளிகேஷனுக்கு டிசியிலேருந்து ஏசி சப்ளை தேவைப்படும். அதாவது இப்போ உதாரணமாக நம்ம இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம பேக்கப் கொடுக்கக்கூடிய இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் பேட்டரியிலேருந்து வந்து நம்ம சோர்ஸ் எடுப்போம். ஸோ அந்த பேட்டரி அப்படின்றது டிசி பவர் வெளிப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த பேட்டரியிலேருந்து நமக்கு அல்டர்னேட்டிங் கரண்ட் தேவைப்படுது. நம்ம வீட்டுக்கு இபிலேருந்து சப்ளை பண்ணுற மாதிரி அல்டர்னேட்டிங் கரண்ட்டை சப்ளை பண்ணணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்வெர்ட்டர் அப்படின்றது. ஸோ ஏசியிலேருந்து டிசிக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய டிவைஸ் வந்து ரெக்டிஃபயர் இல்லை கன்வெர்ட்டர். அதே டிசியிலேருந்து ஏசிக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய டிவைஸ் வந்து இந்த இன்வெர்ட்டர் அப்படின்றது. சரி, ஏர் கண்டிஷனரில் எதுக்காக இந்த இன்வெர்ட்டர்? ஏர் கண்டிஷனரோட இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கம்ப்ரஸர் அப்படின்றது. இந்த கம்ப்ரஸரை நம்ம ஒரு மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்ப்ரஸரோட மேல் பகுதி எல்லாமே வந்து ஒரு மோட்டாராக இருக்கும். இதோட கீழ்ப்பகுதியில் அந்த கம்ப்ரஸிங் ரோட்டார் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகிறது மூலமாக இந்த மோட்டார் சுற்றும் போது இந்த கீழ்ப்பகுதி அந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து பண்ணுது. பழைய மாடல் ஏசியில் எல்லாத்துலேயும் இந்த மோட்டார் அப்படின்றது நார்மல் ஏசி இண்டக்ஷன் மோட்டாராக இருக்கும். அதாவது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏசி இண்டக்ஷன் மோட்டாராக இருக்கும். இந்த மோட்டாரில் எதுக்கு கெப்பாசிட்டர் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோட்டார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது இன்னும் தெளிவாக புரியும். இந்த மோட்டார் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, இது ஓடிச்சுன்னா ஃபுல் ஸ்பீடில் ஓடும், இல்லைனா ஓடாது. இதில் ஸ்பீடெல்லாம் வந்து வேரி பண்ண முடியாது. உதாரணமாக நம்ம 26 டிகிரி செல்சியஸில் நம்ம ஏசியை செட் பண்ணுறோம் அப்படின்னா இது 25 டிகிரி ஆகிற வரைக்கும் இந்த மோட்டார் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டே இருக்கும். 25 டிகிரிக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே இந்த மோட்டார் வந்து ஆஃப் ஆயிரும். மறுபடியும் எப்போ அந்த டெம்பரேச்சர் 27 டிகிரிக்கு போகுதோ அப்போ மறுபடியும் இந்த மோட்டார் வந்து ஆன் ஆயிரும். இப்படி தான் தொடர்ந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிறது மூலமாக இது கூலிங்கை வெளிப்படுத்துது. அதே மாதிரி இந்த மாதிரி மோட்டாரில் எல்லாத்துலேயுமே இன்ட்ரஸ்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகம். இந்த ஸ்டார்டிங் கரண்ட் அப்படின்றது இப்போ மோட்டாரோட நார்மல் ஆப்ரேட்டிங் கரண்ட் 10 ஆம்பியர் அப்படின்னா இது ஆரம்பத்தில் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் வந்து கரண்ட்டை வந்து எடுக்கும். அதாவது 50-60 ஆம்பியர் கிட்ட இது வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கும். இந்த மோட்டார் ஸ்டேஷனரியாக இருக்கும்போது இது ஆரம்பத்தில் சுற்றுறதுக்கு அதிகமான டார்க்கு தேவைப்படும். இப்படி டார்க் அதிகமாக தேவைப்படுறதுனால இதுக்கு தேவையான முழு பவரையும் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து தான் இழுக்கும். அப்படி இழுக்கிறது தான் நம்ம ஸ்டார்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டார்டிங் கரண்ட்னாலையும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த கம்ப்ரஸரோட வேகத்தை கூட்டி குறைக்கிறது மூலமாக நம்மளால் தேவையான டெம்பரேச்சரை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ 26 டிகிரி செல்சியஸில் வைக்கிறோம் அப்படின்னா ஏசியை 25கோ இல்லை 27கோ வந்து நம்ம போக தேவையில்லை, 26லேயே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு இந்த மோட்டாரோட வேகத்தை வந்து நம்ம கூட்டி குறைக்கணும். மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுல பொதுவாக 2 விதமான மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து வோல்டேஜ், அது கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த மோட்டாரோட ஸ்பீடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி, அது கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது சொன்ன மெத்தடு ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் எஃபிஷியண்ட்டான மெத்தடு. அதுதான் எல்லா ஏசிலையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மெத்தடை வந்து விஎஃப்டி அப்படின்னு சொல்லுவோம், வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். இந்த விஎஃப்டிக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இன்வெர்ட்டர். விஎஃப்டியும்
ஏசியும் இன்வெர்ட்டரும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மாடலில் அவங்க கம்ப்ரஸருக்காக யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் வந்து பிஎல்டிசி மோட்டார், ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார். இது வந்து ஒரு டிசி மோட்டார். இந்த டிசி மோட்டாருக்கு இன்புட் வந்து டைரக்ட் கரண்ட்டு தான் தேவை, டிசி தான் தேவை. ஸோ அந்த டிசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இபியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஏசி சப்ளையை கன்வெர்ட்டர் மூலமாக ஏசியிலேருந்து டிசியாக மாற்றுறோம். திரும்ப டிசியாக மாற்றிட்டு நம்ம ஃப்ரீக்குவென்சியை வேரி பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்ம இன்வெர்ட்டர் மூலமாக கொடுத்து திரும்ப நம்ம அந்த மோட்டாருக்கு கொடுக்குறோம். இந்த மோட்டார் ரன் ஆகிறது டிசியில் தான், ஆனால் இன்வெர்ட்டர் மூலமாக ரன் ஆகுது. ஸோ அந்த இன்வெர்ட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதுதான் வந்து இன்வெர்ட்ரு, இந்த பக்கம் உள்ளது தான் வந்து பிஎல்டிசி மோட்டார். ஸோ இந்த இன்வெர்ட்டரில் நான் கோடாக போட்டிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே வந்து சுவிட்சஸ். இந்த சுவிட்சஸ் ஆன் ஆகி ஆஃப் ஆகிறது மூலமாக இந்த மோட்டாருக்கு போகக்கூடிய காயிலுக்கு போகக்கூடிய சப்ளையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இந்த மோட்டாரை சுற்ற வைக்கிறோம். இந்த பிஎல்டிசி மோட்டாரில் 6 காயில் இருக்கும். நான் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக இதில் 3 காயில் மட்டும் போட்டிருக்கேன். இங்கே நடுவில் பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கக்கூடிய ஒரு ரோட்டார் ஒன்று போட்டிருக்கேன். இதில் எப்போவுமே வந்து நார்த் சவுத் போல் வந்து இருக்கும். இன்வெர்ட்டரில் இருக்க 2 சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறோம். 1வது சுவிட்சையும் 4வது சுவிட்சையும் நம்ம ஆன் பண்ணுறோம். அப்படி ஆன் பண்ணுறது மூலமாக இந்த பாசிட்டிவ் சப்ளை 1வது சுவிட்ச் மூலமாக வந்து இந்த ஏ காயிலுக்கு சப்ளை போகுது. இந்த ஏ காயில் ஃபஸ்ட்டு எனர்ஜைஸ் ஆகுது. இப்படி எனர்ஜைஸ் ஆகிறது மூலமாக இந்த ஏ காயிலில் பாசிட்டிவ் சப்ளை வர்றதுனால இது நார்த் போல் வந்து உருவாகுது. நார்த் போல் உருவாகிட்டதுக்கப்புறமா இந்த காயில் வந்து க்ளோஸ் ஆகி இந்த காயிலோட சப்ளை நேராக பி காயிலுக்கு வந்து போகுது. இந்த பி காயிலில் இந்த சப்ளை ரிவர்ஸாக வர்றதுனால இங்கே வந்து சவுத் போல் வந்து உருவாகுது. இங்கே சவுத் போல் உருவாகிட்டதுக்கப்புறமா இந்த பி காயிலோட இன்னும் 2 நேராக போய் இந்த 4வது சுவிட்ச் வழியாக க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்படி தான் 1ம் 4ம் வந்து ஏக்கும் பிக்கும் சப்ளை கொடுத்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது. இப்படி க்ளோஸ் ஆகிறது மூலமாக இந்த நார்த்து சவுத்து போல் உருவாகுது இல்லையா, இந்த ஆல்ரெடி மேக்னெட்டில் இந்த பக்கம் நார்த்து இந்த பக்கம் சவுத்து இருக்குது. ஸோ இப்போ இந்த மேக்னெட் என்ன ஆகும் அப்படின்னா நார்த்தும் வந்து ஒன்று பிடிச்சி தள்ளும். அப்படி தள்ளும்போது இந்த நார்த்து வந்து இந்த பக்கம் வரும். அதே மாதிரி இங்கேயும் சவுத்தை பிடிச்சி தள்ளும். அதனால் இந்த மேக்னெட் வந்து 120 டிகிரி ரொட்டேஷனில் போகும். ஸோ 120 டிகிரி ரொட்டேஷன் ஆகிட்டதுக்கப்புறமா இங்கே இன்வெர்ட்டரில் 3வது சுவிட்சும் 6வது சுவிட்சும் வந்து எனேபிள் ஆகும். இங்கே 1ம் 4ம் வந்து ஆஃப் ஆகும். ஸோ இந்த 3ம் 6ம் எனேபிள் ஆகும்போது இந்த பாசிட்டிவ் சப்ளை 3வது சுவிட்ச் வழியாக வந்து நேராக பி காயிலுக்கு போகும். பி காயிலில் இது வந்து நார்த்து போல் வந்து உருவாக்கும். பி காயிலோட இன்னொரு எண்டு வழியாக இது வந்து சி காயிலுக்கு போகும். சி காயிலில் போய்ட்டு இது சவுத் போல் வந்து உருவாக்கும். சவுத் போல் உருவாக்கிட்டு 6வது சுவிட்ச் வழியாக இது வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இப்போது நமக்கு இங்கே பி காயிலில் வந்து நார்த்து போல், சி காயிலில் வந்து சவுத் போல் வந்து கிடச்சிருக்கு. மறுபடியும் இந்த நார்த்து பெர்மனன்ட் மேக்னெட்டில் உள்ள நார்த்தை பிடிச்சி தள்ளும். அதே மாதிரி இங்கே சி காயிலில் இருக்க சவுத்து இந்த மேக்னெட்டில் உள்ள சவுத்தை பிடிச்சி தள்ளும். ஸோ இன்னொரு 120 டிகிரி ரொட்டேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து இன்வெர்ட்டரில் 3வது சுவிட்சும் 6வது சுவிட்சும் வந்து ஆஃப் ஆயிரும். அதுக்கடுத்து 5வதும் 2வது சுவிட்சும் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த 5வது சுவிட்ச் வழியாக இந்த பாசிட்டிவ் சப்ளை வந்து சி காயிலுக்கு வந்து இந்த சப்ளை போகும். சி காயிலில் இது வந்து நார்த் போல் வந்து உருவாக்கும். சி காயிலோட இன்னும் 2 ஏ காயிலில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ஏ காயிலில் இது வந்து சவுத் போல் வந்து உருவாக்கும். ஏ காயிலோட இன்னும் 2 போயிட்டு 2வது சுவிட்ச் வழியாக க்ளோஸ் ஆகும். நமக்கு இங்கே சியில் நார்த் போலும் ஏல வந்து சவுத்து போலும் கிடச்சிருக்கு. மறுபடியும் இங்கே சென்ட்ரலில் இருக்க மேக்னெட் வந்து இன்னொரு 120 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி நம்ம சுவிட்சை மாற்றி கொடுக்கறது மூலமாக இங்கே நம்மளால் ரொட்டேஷன் எனர்ஜியை உருவாக்க முடியும். ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால எப்படி ஸ்பீடை வேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். அதாவது ஒரு தடவை சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது தான் வந்து ஒரு சைக்கிள். ஒரு பாசிட்டிவ் பீக்கும் ஒரு நெகட்டிவ் பீக்கும் இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சியோட அழகை வந்து நம்ம ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஹெர்ட்ஸ் அப்படின்னா ஒரு தடவை இந்த பாசிட்டிவ் பீக்கும் நெகட்டிவ் பீக்கும் வர்றது தான் வந்து ஒரு ஹெர்ட்ஸ். ஒரு சைக்கிள் ஒரு செகண்டுக்கு. இப்போ இங்கே ஒரே 2 காயில் நான் போட்டிருக்கேன். இந்த 2 காயிலும் வந்து ஒன்னோட இன்னொன்று லூப்பு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நான் பாசிட்டிவில் ஒரு தடவை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், அதே மாதிரி நெகட்டிவில் ஒரு தடவை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்படி ஆன் பண்ணும்போது இங்கே நார்த் போல் இங்கே சவுத் போல்னு உருவாகும். இங்கே நடுவில் இருக்க மேக்னெட் வந்து ஒரு 360 டிகிரி ரொட்டேஷனை கொடுக்கும். இங்கே காயில் கம்மியாக இருக்கனால 360 டிகிரி ரொட்டேஷனை வந்து இது உருவாக்கிடும். ஸோ அப்போது ஒரு ஹெர்ட்ஸ்னா ஒரு செகண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு தடவை நார்த் போல் சவுத் போல் க்ரியேட் ஆகிறது. அப்போது இங்கே உருவாகிருக்க ரொட்டேஷன் வந்து ஒரு ரொட்டேஷனு ஒரு செகண்டுக்கு. ஸோ அப்போ நான் இங்கே 10 ஹெர்ட்ஸில் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 10 தடவை எனக்கு பாசிட்டிவ் பீக்கும் 10 தடவை நெகட்டிவ் சைடும் வந்து இந்த சுவிட்ச் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அப்போ 10 தடவை அந்த போல் சேஞ்ச் ஆகும். இந்த ரொட்டேஷன் வந்து அதிகரிக்கும். இங்கே 10 ரொட்டேஷன் ஒரு செகண்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நம்ம ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்துறது மூலமாக இங்கே கிடைக்கக்கூடிய ரொட்டேஷனை நம்மளால்
அதிகப்படுத்த முடியும். ஸோ இப்படி தான் ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம ஸ்பீடை கூட்டவோ குறைக்கவோ செய்ய முடியும். இந்த சுவிட்ச் எல்லாமே PWM கண்ட்ரோலர் அப்படின்ற பல்ஸ் விட்த் மாடுலேஷன் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு சுவிட்சும் வந்து ப்ராப்பரான கண்ட்ரோலில் ஒர்க் ஆனால் தான் இந்த ரொட்டேஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும். இதில் எதனா சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட இதில் போட்டிருக்க இந்த சுவிட்ச் வந்து போயிடும். இந்த சுவிட்ச் வந்து IGBT இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர் அப்படின்ற சுவிட்ச் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சோட ரேட்டும் அதிகம். அதே மாதிரி எதனா சின்ன மால் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா கூட இந்த சர்க்கியூட்டில் இந்த சுவிட்ச் வந்து போயிடும். அது காரணம் இப்போ 3யும் 6ம் சுவிட்ச் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அந்த கண்டிஷனில் இப்போ 3யும் 4ம் சுவிட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து டைரெக்டாக ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். ஸோ இப்படி ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 IGBTயும் தான் வந்து வெடியும். அதனால தான் இன்வெர்டர் AC ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம். அதே மாதிரி இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அதோட காஸ்ட்டும் வந்து அதிகமாக வரும். இன்வெர்ட்டர்னால் டிசியை ஏசியாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம இங்கே ரன் பண்ணது எல்லாமே வந்து டிசி தான். அதே மாதிரி நான் டெமோ காட்டின மோட்டாரும் வந்து ஒரு டிசி மோட்டார் தான், BLDC ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார் தான். அப்போ இங்கே இன்வெர்ட்டர் டிசியை ஏசியாக மாற்றும் அப்படின்ற கான்செப்டே வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த BLDC மோட்டாரை ரன் பண்ணது எல்லாமே வந்து ஏசி சப்ளை தான். இந்த ஏசி சப்ளை அப்படின்றது அல்டர்னேட்டிங் கரண்ட். எந்த விதமாக வேணால் இருக்கலாம், ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை சைன் வேவ் ஃபார்மாக இருக்கலாம். என்ன வேவ் ஃபார்ம்னாலும் ஒரு கரண்ட்டு அல்டர்னேட் ஆகுது அப்படின்னா அது ஏசி சப்ளை தான், அல்டர்னேட்டிங் கரண்ட்டு தான். இந்த இன்வெர்ட்டரோட அவுட்புட்டில் கிடச்ச சிக்னல்ஸ் எல்லாத்தையும் வச்சு, இந்த சுவிட்சு ஆன் ஆகி ஆஃப் ஆகிறது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு கிராஃப் போட்டோம் அப்படின்னா இந்த கிராஃபு நம்ம 3 ஃபேஸ் சப்ளை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய 3 ஃபேஸ் சப்ளைக்கு சமமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸும் வந்து 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு அக்கார்டிங்கில் தான் இங்கே நமக்கு இன்வெர்ட்டரோட அவுட்புட்டும் கிடைக்கிது. ஸோ இந்த இன்வெர்ட்டரோட அவுட்புட்டு அல்டர்னேட்டிங் கரண்ட்டு தான். ஆனால் இது ரன் பண்ணக்கூடிய மோட்டார் வந்து BLDC மோட்டார். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வர்ற இன்வெர்ட்டர் ஏசியில் எல்லாத்துலேயுமே டுவல் இன்வெர்ட்டர்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுக்கும் இன்வெர்ட்டருக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. 2 இன்வெர்ட்டர் வந்து இதில் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ வந்து டியூவல் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸிங் ரோட்டார் வந்து இதில் 2 பாகமாக பிரித்து போட்டிருப்பாங்க. இது ஏன் இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது சிங்கிளாக இருக்கும்போது இந்த கம்ப்ரஸரில் அதிகமான வைப்ரேஷனையும் நாய்ஸையும் வந்து உருவாக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பாகத்தை 2ஆக பிரித்து ஒன்றுக்கு ஒன்று 180 டிகிரி டிஃப்ரென்ஸில் இதை போட்டிருப்பாங்க. இப்படி போடும்போது இந்த கம்ப்ரஸரில் நாய்ஸோ வைப்ரேஷனோ இருக்காது. இதுக்கும் இன்வெர்ட்டருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இப்படி டியூவலாக போடுறதுனால அவங்க எனர்ஜிலையும் எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல.